விஐடி யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய விஐடி ட்ரிபிள் 2026க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த விஐடி ட்ரிபிள் 2026 எக்ஸாமினேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் எழுதலாம், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன என்பதை பற்றி தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். விஐடி ட்ரிபிள் 2026க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்கறதுக்கு முன்னால இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி ஒரு முறை ரிவ்யூ பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் நேற்றிருந்து ஓப்பனில் இருக்குது, தட் இஸ் 24/10/2025. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 31/3/2026 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தேதியில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். விஐடி ட்ரிபிள் 2026 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 28/4/2026 3/5/2026 ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு நடக்கும். எக்ஸாம் செலெக்ஷன், தட் இஸ் சிட்டி செலெக்ஷன், எக்ஸாம் சென்டர் செலெக்ஷன், டேட் செலெக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. அந்த வாய்ப்பு கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான தேதியையும் உங்களுக்கான எக்ஸாம் சிட்டியையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட் செகண்ட் வீக் ஆஃப் மேல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செகண்ட் வீக் ஆஃப் மேல ப்ராம்ப்டாக அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் ரிலீஸ் பண்ண உடனே செகண்ட் வீக் ஆஃப் மே 2026 கவுன்சிலிங் ஆன்லைனில் ஆரம்பிச்சிருவாங்க. விஐடி ட்ரிபிள் 2026 யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலாம்? ரெசிடென்ட் இந்தியன் நேஷனல் காமன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி விஐடி ட்ரிபிள் 2026க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். சப்போஸ் என்ஆர்ஐயாக இருந்ததுன்னா என்ஆர்ஐ கேட்டகரியில் என்ஆர்ஐ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு தனியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி எக்ஸாமுக்காக அப்பியர் ஆகலாம். சப்போஸ் ஃபாரின் அப்ளிகண்ட் இருந்ததுன்னா இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இனிமேல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். டேட் ஆஃப் பர்த் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 1 ஜூலை 2024 மற்றும் அதற்கு அப்புறம் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டியில் வராங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் 10th சர்டிஃபிகேட்டில், தட் இஸ் 10th மார்க் ஷீட்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி முடிச்சுக்கோங்க. பிகாஸ் அட்மிஷன் சமயத்தில் கவுன்சிலிங் முடிகிற சமயத்தில் இந்த 10th மார்க் ஷீட்டோட ஃபோட்டோ காப்பியை நம்ம அப்லோட் பண்ணணும். அதர்வைஸ் ஒரிஜினல் காப்பியை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 10+2 தட் இஸ் +2 எக்ஸாமினேஷன் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி விஐடி ட்ரிபிள் 2026 எழுதலாம். ஆந்திர பிரதேசில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் சொல்லுவாங்க, அவங்க +2ன்னு சொல்ல மாட்டாங்க, ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டும் இந்த விஐடி ட்ரிபிள் 2026க்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, அவங்க அப்பியர் ஆகலாம். லேட்டர் என்ட்ரி ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நான் டிப்ளமோ முடிச்சிட்டேன், இதே எக்ஸாம் எழுதி டைரக்ட் செகண்ட் இயருக்கு போகலாமா அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. விஐடி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் லேட்ரல் என்ட்ரி அதர்வைஸ் டைரக்ட் செகண்ட் இயர் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. விஐடி யூனிவர்சிட்டியில் விஐடி ட்ரிபிள் 2026 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக நீங்கள் அட்மிஷன் வாங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் எவ்வளவா இருக்கணும், அதர்வைஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க் எவ்வளவா இருக்கணும் என்பதை பற்றி தெளிவாக அவங்க ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. பிசிஎம் படித்த மாணவர்கள், தட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்த மாணவர்கள் ரிசல்ட் வந்த பிறகு இந்த 3 சப்ஜெக்டோட அக்ரிகேட் வேல்யூ 60% மார்க்காக இருக்கணும். இந்த 60% மார்க்குக்கு கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இதில் இன்னொரு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் கண்டிப்பாக 50% மற்றும் அதற்கு அதிகமாக வாங்கியிருக்கணும். அதே சமயத்தில் பிசிஎம்பி படித்த மாணவர்கள், தட் இஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி படித்த மாணவர்களுக்கும் இதே வகையில் தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. SC/ST கேண்டிடேட்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து, சிக்கிம் அண்ட் திரிபுரா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அக்ரிகேட் 50% இருந்தால் போதும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லையும். விஐடி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி தட் இஸ் பிசிபி படித்த மாணவர்களுமே விஐடி யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கலாம். இதன்படி
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் அக்ரிகேட் மார்க்கு 60% இருக்கணும். இதில் சப்கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் சப்ஜெக்டில் 50%க்கு மேலே இருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்த மாணவர்கள் எல்லா கோர்ஸும் சேர்ந்து படிக்கலாமா, எல்லா ப்ரோக்ராமும் சேர்ந்து படிக்கலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்த மாணவர்களுக்கு ஒரு 7 கோர்ஸ் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பிடெக் பயோடெக்னாலஜி விஐடி வெல்லூர் அண்ட் விஐடி சென்னையில் இந்த பிசிபி மாணவர்கள் சேர்ந்து படிக்கலாம். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் வித் த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் விஐடி வெல்லூர் கேம்பஸில் இருக்குது. இந்த கோர்ஸுக்கு இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் விஐடி வெல்லூரில் இருக்குது. இந்த கோர்ஸுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. பிடெக் ஹெல்த் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி விஐடி வெல்லூரில் இருக்குது. இந்த கோர்ஸுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. பிடெக் பயோ இன்ஜினியரிங் விஐடி போபாலில் இருக்குது. இதற்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் விஐடி போபால் கேம்பஸில் எலிஜிபிலிட்டி இருக்குது. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் எஜுகேஷன் டெக்னாலஜி விஐடி போபாலில் இருக்குது. இந்த கோர்ஸுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. விஐடி ட்ரிபிள் 2026 அப்ளிகேஷன் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ், எக்ஸாமினேஷன் டவுட்ஸ், இந்த டவுட்ஸ் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி 2 வகையில் நம்ம விஐடி யூனிவர்சிட்டியை கம்யூனிகேட் பண்ணலாம். உங்கள் லாகின்ல போயிட்டு உங்களுக்கான கொஷின்ஸை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதர்வைஸ் மண்டே டு சாட்டர்டே காலையில் 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு டெடிகேட்டட் ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டும் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு உதவியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் விஐடி ட்ரிபிள் 2026 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்.